இன்றைக்கி நான் சொல்கிற விஷயத்த இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாம் கொஞ்சம் யோசித்தா மட்டும் போதும். எனக்கு தெரியும் ஏகப்பட்ட கமெண்ட்ஸ் எல்லாம் வரும். நான் சொல்கிற விஷயத்த நீங்கள் கண்டிப்பாக தயவு செஞ்சு நீங்கள் யோசிக்கணும். ஏன்னா இன்றைக்கி 2026 தொடங்கி நம்ம ஜூலை மாதத்துக்கு நம்ம அடி எடுத்து வச்சுருக்கோம் பிரியமானவர்களே. இனி உள்ள நாட்கள் நீங்கள் பார்த்துக்கிட்டுங்க அப்படின்னா 2027 ஆகட்டும் 28 இருக்கட்டும், இன்னும் வரக்கூடிய நாட்கள் எப்படியாப்பட்ட நாட்கள் அப்படின்னா நம்ம உபத்திரவத்தை சந்திக்கக்கூடிய நாட்களாக நிச்சயமாகவே வரும். அதில் எந்த விதமான மாற்று கருத்து எதுவுமே கிடையாது. ஆனால் இன்றைக்கி நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிற கணவனாக இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும், பிள்ளைங்களாக இருக்கட்டும், நம்ம அப்பா அம்மாவாக இருக்கட்டும், நம்ம அவங்களெல்லாம் ஆயத்தப்படுத்திட்டோமா, கிறிஸ்துக்குள்ள நம்ம அவங்கள ஆயத்தப்படுத்திட்டோமா, அவங்களோட லைஃப் எப்படி இருக்குது, அவங்க பரிசுத்தத்தில் எந்த அளவுக்கு இருக்கிறாங்க அப்படின்னு நம்மளை அவங்கள ஆயத்தப்படுத்திட்டோமா அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக யோசிக்கத்தான் செய்யணும். இன்றைக்கி நம்ம 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 இந்த வீடியோ பார்க்குறவா இருக்கட்டும், நானாக இருக்கட்டும், மாதிரிலாம் ஊழியங்களை பண்ணுறோம், அநேக ஊழியங்களை பண்ணுறோம், அநேக ஆத்துமாக்களை அறுவடை பண்ணுறோம், அநேகருக்கு நம்ம சுவிசேஷத்தை நம்ம அறிவிக்கிறோம், எத்தனையோ நன்மையான காரியங்கள் நம்ம செய்கிறோம், நன்மைகள் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் இன்றைக்கி நமக்கு கொடுக்கப்பட்ட நம்ம குடும்பங்களை நம்ம ஆயத்தப்படுத்தியிருக்கிறோமா அப்படிங்கிறது உண்மையிலே ஒரு கேள்விக்குறி ரொம்ப இருக்குது பிரியமானவர்களே. ஆகவே ஆண்டுடைய வருகையில் நம்ம யாரும் வஞ்சிக்கப்பட்டக்கூடாது, கைவிடப்பட்டுறக்கூடாது. ஆகவே நீங்கள் எல்லாரும் அதிகமாக தேவ சமூகத்தில் ஜெபிங்க. குடும்பங்களுக்காக நம்ம கொடுக்கப்பட்டிருக்க குடும்பங்களுக்காக, பிள்ளைகளுக்காக நம்ம தேவ சமூகத்தில் காத்திருந்து அவங்க ஆயத்தத்துக்காக நம்ம ஆயத்தப்படுவோம், ஜெபிப்போம். நிச்சயமாகவே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென்.